ஆகாருக்கு ஒரு நாள் சோதனை வந்தது. அதிகாலையில, ஆதியாகமம் 21. காலையில எழும்பி ஆபிரகாம் துருத்தியில தண்ணியை கொடுத்து, ரசத்தை கொடுத்து, அப்பத்தை கொடுத்து என்ன செய்யறான்? உள்ளேயும் கொடுத்து விட்ட விட்டு போயிரு. அவள் போய் அந்த வனாந்தரம் முழுவதும் நடக்கிறாள். அப்ப ஒரு வீடு இல்ல, தெரியும் அங்க எங்க ஆறு இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் அவளை பிழைக்க செய்தா சரி, ஆண்டவர் அவங்களை வாழ வச்சா சரி. அப்படிதான் அந்த காலம். குறைந்த மக்கள் கர்த்தரை நம்பணும். அவள் போனால் கொண்டு போன துருத்தியில இருந்த தண்ணீர் என்ன செய்தான்? முடிஞ்சு போச்சு. புள்ள அழுகுது, புள்ள அழுகுது. அவள் சொன்னாள், என்னால தாங்க முடியாது, என்னால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. பிள்ளைய தூக்கி ஒரு மரத்துக்கு கீழே போட்டு விட்டாள். ஒரு செடியும் கீழே என்ன செய்தாள்? போட்டுட்டாள். அம்பு பாயிர தூரத்துல போய் முடங்கால் நின்று, ஆண்டவரே, என் தேவனே, என்னை ரட்சியும் ஐயா என்று கதறினாள். தேவன் கூப்பிடுறார், ஆகாரே, ஆகாரே, உனக்கு என்ன நடந்தது? என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பிள்ளை அழுகிற இடத்துல தேவன் இருக்கிறார். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டு இருக்கிறார். உண்மையாய் கூப்பிட்டா, அது சிறு பிள்ளையா இருந்தான பெரியவர்களா இருந்தான, உண்மையா கூப்பிட்டா தேவன் சொல்றார், பிள்ளையின் அருகில தேவன் இருக்கிறார். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஆமென். பிள்ளை அழுததை கேட்டார் தேவன். நீ போய் அந்த பிள்ளையை எடுத்துக்கொள். அவள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு திரும்பின போது ஒரு நீர் ஊற்று அவளுக்காக சுரக்க வச்சார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால கர்த்தரை நம்புற நாம பயப்பட தேவையில்லை. நம்ம கர்த்தர் கைவிட மாட்டார்.